ஜோனதான் எட்வர்ட்ஸ் என்கிற ஊழியக்காரர் அவருடைய மிஷினரி நியமனத்திலிருந்து அவர் தள்ளப்பட்ட பொழுது அந்த கடிதத்தோடு கூட அவர் வீட்டுக்குள்ளே வருகிறார். அவருடைய மனைவி அவருடைய சோகமான முகத்தை பார்த்து அவர்களை உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தைகளை சொல்கிறார். நான் உங்களுக்காக ஒரு மேஜையை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். உங்களுக்கு அந்த மேஜையின் மீது விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறேன். பேப்பரையும் பேனாவும் வைத்திருக்கிறேன். நீங்கள் புத்தகம் எழுத வேண்டும் என்று நினைத்தீர்களே, அதற்குரிய ஓய்வு இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் போய் உற்சாகமாய் அந்த வேலையை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ஜோனதான் எட்வர்டுக்கு மிகவும் சந்தோஷம். அவர் வெளியே நிராகரிக்கப்பட்டார். அந்த வருத்தம் நீங்கி அவர் சந்தோஷமாக புத்தகத்தை எழுதினார். இந்த உலகத்திலேயே மிக பிரபலமான புத்தகமாக அது மாறியது என்பதை பார்க்கிறோம்.